வேலூர் மாவட்டத்தில் இயக்கப்படும் தனியார் பள்ளிகளின் வாகனங்களுக்கான வருடாந்திர ஆய்வு மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாம் அண்மையில் நடைபெற்றது. பேருந்துகளை ஆய்வு செய்து பின்னர் மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். அதன் பின்னர் பேருந்துகளில் அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்து ஓட்டுநர்களிடம் கேட்டறிந்தார். பேருந்துகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பதை குறித்து தீயணைப்பு துறையினர் ஓட்டுநர்களுக்கு செயல்முறை விளக்கத்துடன் செய்து காட்டினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், குழந்தைகளை தனியார் வாகனங்களில் அனுப்பும்போது அதில் அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் ஏற்றப்படவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு பள்ளி நிர்வாகங்கள் மூலம் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து இல்ல எந்த தரப்பிலிருந்து இது குறித்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை உடனடியாக நாங்கள் ஆய்வு செய்து அதற்காக தனியார் பள்ளிகளுக்கான டிஇஓ இருக்கிறாங்க. அவங்க மூலமாக சென்னையில் இருக்கிற இயக்குனர் அலுவலகத்தையும் தொடர்பு கொண்டு அது என்னங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். அனைத்து பள்ளி நிர்வாகத்தாரோடு ஒரு கூட்டம் இந்த குழுவால் நடத்த போறோம். பள்ளிகளுடைய வாகனங்கள் இந்த மாதிரி இருக்கணும், அப்படி இந்த ரூல்ஸ் படி இருக்கிறத உறுதி செய்வது ஒண்ணு. இரண்டாவது, பெற்றோர்களுக்கு சொல்லுங்க, தயவு செய்து உங்கள் பள்ளிகளை அழைத்து வருகிற தனியார் வாகனங்கள்ல அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. இதுக்கப்புறம் என்போர்ஸ்மெண்ட் இருக்கு. அது எப்படி அப்படின்னா த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு நாங்க கூட்டம் போட்டு யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து இதுதான் இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யும். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவராமன் காணாமல் மற்றும் களவு போனவைகளில் மீட்கப்பட்ட ரூபாய் 56 லட்சம் மதிப்புள்ள 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவராமன், வேலூர் மாவட்டத்தில் திருடப்பட்ட கைபேசிகள் பெரும்பாலும் சந்தைகளில் விற்கப்படுவதால் பொதுமக்கள் செகண்ட் ஹேண்ட் கைபேசிகளை வாங்குவதை முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். இப்போ நார்மல் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், சைபர் கிரைமாக இருக்கட்டும், இப்போ காணாமல் போன மொபைல் போனாச்சுன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் பேசிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்இஐ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்ட பிறகு இப்போ அந்த ஃபோனோட வேற ஒரு சிம் கார்டு அந்த ஃபோனை போட்டால் கூட நமக்கு அலர்ட் ஒன்று வந்துடும். அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இது கண்டினியூஸாக நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். நான் பொதுமக்கள் கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா இமிடியேட்டா நீங்க ரிப்போர்ட் பண்ணாதான் நம்ம சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணிட்டு சிஏஆர் போர்ட்டல டீடைல்ஸ் நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஃபீட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலேயே ஏதாவது ஒரு டிலே இருந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்றதுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல விரும்புறேன், இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஃபோன்ஸை யாருமே வாங்காதீங்க. ஏன்னா அஃபோர்டபிலிட்டி இப்போ மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 5,000 இல்லை 10,000 ஸ்மார்ட் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே கிடைக்குது. இப்போ பெரும்பாலான நாங்கள் ட்ரேஸ் பண்ண மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா இப்போ அதை யாராவது தெரியாமல் எடுத்துருக்கலாம், இல்லைனா வேணும்னே அதை திருடி இருக்கலாம். திருடிட்ட பிறகு அவங்களோட சுயலாபத்துக்காக ஏதோ பஜார்லேயே ஏதோ ஒன்று வித்துடுறாங்க. வித்துட்ட பிறகு நம்ம வேற ஒரு சிம்மை போடுறப்ப நமக்கு அலர்ட் வருது. அதை வச்சு நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஹேண்ட் அவாய்ட் பண்ணுங்க. அண்மையில் வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் வேலூர் மாவட்டத்தில் 16,704 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். இதில் 92.3% தேர்ச்சியாகும். மாவட்டத்தில் 38 அரசு பள்ளிகள், 4 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், 99 தனியார் பள்ளிகள் என மொத்தமாக 91 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்றனர். மாவட்டத்தில் தமிழில் அதிகபட்சமாக 74 பேர் 99 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 119 பேர் 99 மதிப்பெண்களும் பெற்றனர். கணித பாடப்பிரிவில் 24 பேர், அறிவியல் பாடப்பிரிவில் 142 பேர், சமூக அறிவியலில் 123 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். குடியாத்தம் திருவள்ளுவர் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மாணவி காவ்யா 498 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார்.